அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஏற்கனவே 6ஆம் வகுப்பில் முதல் பருவம் புத்தக வினாக்களை பார்த்துருக்கோம். இப்போ நாம் மீண்டும் 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் தமிழ் புத்தகத்திலிருந்து புத்தக வினாக்களை பார்க்கலாம். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் அப்படின்னா இன்சொல் பேசுவேன். என்னது? இன்சொல் பேசுவேன். அடுத்து, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். அந்த பொறுத்து கொள்ளும் பண்பு வந்துட்டு பொறுமை. இந்த இடத்துல பொறுமைங்கிற பொருள் தருது பொறை. பொறை என்றால் பொறுமை. அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. அதாவது அறிவுடைமை. ஏ ஆப்ஷன். ஆ ஆப்ஷன். இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். அடுத்து, நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுதி கிடப்பது நன்றி கூட்டல் அறிதல். அடுத்து, பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுதி கிடப்பது பொறுமை கூட்டல் உடைமை. அடுத்து 2வது பாடம் பார்ப்போம். கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. ஆ ஆப்ஷன். கண் கூட்டல் உறங்கு. அடுத்து, வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. ஆ ஆப்ஷன். வாழை இலை. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் அப்படின்னா உதித்தல்னா தோன்றுதல். அதனுடைய எதிர்ச்சொல் வந்து மறைந்த. இப்போ சூரியன் உதிக்குது, அப்புறம் அதனுடைய எதிர்ச்சொல்ல என்ன பண்ணுது? மறையுது. அடுத்து, கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். என்ன செய்வாங்க? இப்போ நெல் விளையுது சார், அடுத்தது என்ன செய்வாங்கன்னா அறுவடை செய்வாங்க. அடுத்து, விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். ஒரு வாசலில் என்ன கட்டுவோம்? நாம் தோரணம் கட்டுவோம். அடுத்து, பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்ல பொங்கல் அன்று. லாவாயிடும். இது வந்துட்டு ஆ ஆப்ஷன். அடுத்து, போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. ஆ ஆப்ஷன். பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புகுதலும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண என்ன வரும்? நமக்கு துன்பம் தரும். அடுத்து இலக்கண பகுதியில் புத்தகத்துக்கு பின்னால் ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. ஒரு பத்தியை கொடுத்து அந்த பத்தியை படித்து அதிலிருந்து விடை எழுது. ஒன்று, கிடைக்கும் பொருள்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். மதிப்பை கூட்டி சிறந்த வணிகமாக மாற்றலாம். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம். கோலமாவாக மாற்றலாம். அடுத்து நமக்கு திருக்குறளில் விருந்தினரின் முகம் டேஸ் வாடும். நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகமும் வாடும். முகம் மாறினால். அடுத்து, நிலையான செல்வம் எதுனா ஊக்கம்தான் நிலையான செல்வம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார். நிச்சயமா பயன் தராத சொற்களை பேச மாட்டார். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. இ ஆப்ஷன். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். ஆ ஆப்ஷன். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்தெழுத சொல்ல பயனிலா. ஆ ஆப்ஷன். அடுத்து, போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் அப்படின்னா போர்க்களத்தில் நமக்கு வந்து என்னவா இருக்கும்? வீரம் வரும். அடுத்து, கல் எடுத்து என்பதை சொல்லை பிரித்தெழுதுவே கல் கூட்டல் எடுத்து. அடுத்து, நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுது 4 கூட்டல் நிலம். அடுத்து, நாடு கூட்டல் என்ற என்பதை சேர்த்தது நாடு என்ற. அடுத்தது,
களம் கூட்டல் ஏரி என்பதில் சேர்த்தெழுந்து கிடைப்பது களமேரி. அடுத்து கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுந்து கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர்னு ஒன்று. இச்சு உள்ளே வரக்கூடாது. ஆனால் எழுதும்போது சேர்த்து எழுதும்போது இச்சு வரலாம். பிரித்து எழுதும்போது இச்சு வரக்கூடாது. சேர்த்து எழுதும்போது இச்சு வரணும். மூச்சு அடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுதும்போது மூச்சு கூட்டல் அடக்கி. ஆப்ஷன். பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து எழுதும்போது பெருவானம். பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதில் சேர்த்து அடிக்கும் மலை அப்படின்னு வரணும் ஃபஸ்ட். ஆப்ஷன். இல்லை பாடல் வரிகளில் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. கவனிங்க. விடிவெள்ளி அப்படிங்கிறது கடல்வாழ் மீனவர்களுக்கு அது ஒரு விளக்கு போல. விளக்கு. விடிவெள்ளினா விளக்கு. அடுத்தது மணல். மணல் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை மணல்லாம் அவங்களுக்கு பஞ்சு மெத்தை போல. மணல் பஞ்சு மெத்தை. புயல் அப்படின்னா புயல் வந்துட்டு அவங்களுக்கு தாலாட்டும் ஊஞ்சலை போல. புயல் வந்துட்டு ஊஞ்சல் போல. பனிமூட்டம் அப்படின்னா போர்வை. பனிமூட்டம் போர்வை. அடுத்து வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாருன்னா நுகர்வோர். நாமெல்லாம் வீட்டுக்காக பொருள் வாங்குகிறோம். நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிகச் சாத்து அப்படின்னா இச்சு வரணும். ஏன்னா சாத்துன்னா வியாபாரம். அந்த வண்டியில் நடத்தணும் அவங்களுடைய இது. அப்போ வணிகம் அவங்க பண்ணுறது. வண்டி வியாபாரம் பண்ணுறவங்க. அடுத்தது பண்டம் கூட்டல் மாற்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லு பண்ட மாற்று. இம்மு வரக்கூடாது. அடுத்து மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. அடுத்து விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்து இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் மெல்லினம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். அப்போ பாருங்கள், மஞ்சள் இடம்பெற்றிருக்கு, வந்தால் இடம்பெற்றிருக்கு, தம்பி இடம்பெற்றிருக்கு. ஆனால் கண்ணிலுங்கிற ஒரு வார்த்தையில் மட்டும் மெல்லின சொல் இடம்பெறவில்லை. நல்லா பாருங்கள், மெல்லி இனம் அப்படின்னா ஒரு மெல்லின எழுத்து அதனுடைய இனமான வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்கணும். இதிலலாம் இருக்குது. இதில் மட்டும் கண்ணிலுங்கிற வார்த்தையில் மட்டும் இல்லை. அடுத்து தவறான சொல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டான் ஒரு மெல்லின எழுத்து அதனுடைய இனமான வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அடுத்து வென்றான் ஒரு மெல்லின எழுத்து அதுக்கு இனமான வல்லின உயிர்மை எழுத்து வரவில்லை. அப்போது இதுதான் தவறான சொல். அடுத்து நண்டு ஒரு மெல்லின எழுத்து அது இனமான வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அப்போது இதில் தவறான சொல் வென்றான். அடுத்து பிழை என்னது திருத்தம் என்னதுன்னு கேட்குறாங்க. கவனிய பிழை தென்றல். தென்றல் வந்துட்டு மெல்லின எழுத்து தான். அதற்கு இனமான எழுத்து இந்த ரா வரக்கூடாது. என்ன வரணும்? ரா வரலாம். ஆனால் இன்னும் இது வரக்கூடாது. இந்த ராவுக்கான இது வரக்கூடாது. அப்போ 2 சுழி இன்னு தான் வரணும். 2 சுழி இன்னு தான் வரணும். அதனால் இது வந்து பிழை. இன்னு மட்டும் மாற்றணும். அடுத்து கண்டம் அப்படிங்கும்போது இன்னு வந்துட்டு இந்த டாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னு வந்துட்டு 3 சுழி இன்னு வரணும். அப்போ இந்த இன்னு வரக்கூடாது. அடுத்து நன்றி. இந்த இன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீ வந்துட்டு இது வரக்கூடாது. வல்லின ரீ வரணும். அடுத்து மண்டபம். இந்த டாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னு வந்துட்டு 3 சுழி இன்னு வரணும். அதனால் இந்த இன்னு வரக்கூடாது.
அடுத்தது இதையெல்லாம் திருத்தம் பண்ணி எழுதிட்டோம்னா முடிந்தது. அடுத்து ஒரு குறுக்கெழுத்து புதிர் வினாக்கள். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர்னா முடியரசன். இயற்பெயர் துரைராசு. முடியரசன் எழுதிக்கலாம். அடுத்து அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எதுனா குதிரை. குதிரை தான் அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. காடும் காடு சார்ந்த இடமும்னா முல்லை. அடுத்தது பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. அடுத்து கிராமங்களில் செயல்படுவது மகளிர் டேஸ் உதவிக்குழுக்கள். சுய உதவிக்குழுக்கள் எழுதிக்கிங்க. அடுத்து களம் என்பதன் பொருள் கப்பல். அடுத்து ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்டமாற்று முறை. அங்கேயே முறை கொடுத்துட்டாங்க, நீங்கள் பண்டமாற்றுன்னு மட்டும் எழுதிக்கிங்க. அடுத்து ஆழி என்பதன் பொருள் கடல். ஆழி என்றால் கடல். அடுத்து இதோடு தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்கள் முடிஞ்சிச்சு. நீங்கள் அனைவரும் தமிழிலே 95% மதிப்பெண்களை பெறுவதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க, லைக் போடுங்க. நிச்சயம் உங்களுக்கு தொடர்ந்து தமிழ் பாடம் மட்டுமல்லாது பிற பாடல்களிலிருந்தும் நிறைய வினாக்களை உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்க தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.